இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இங்கே பாரு எலிசபெத் இது நமக்கு ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டார்கோ இது என்ன விதமான பவர் அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம அந்த கண்ணாடி போட்டிருக்கிறவன் வந்து இது வந்து இந்த பழங்கால புக்கில் இருந்த மாதிரியே இருக்குது. அந்த 6 ஹீரோஸில் ஒரு பவர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அவன் நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த வயசானவனும் இந்த மாதிரி பவர் வச்சுக்கிறனால தான் அந்த டார்க் கில்டு எதுக்குன்னு இவங்க முடிவு பண்ணாங்களா அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. கடைசியில் உன்னோட பவரை வெளியே கொண்டு வந்துட்டியா மகளே அப்படின்ட்டு நம்ம அங்கிள் பார்க்குறாங்க. அப்புறம் அவர் வந்துட்டு பயங்கரமாக காடெல்லாம் வீசி அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி இருந்துமே அவன் தப்பிச்சு விளையாட்டு இருக்கிறாங்க. இது என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இது வெறும் சாதாரண காடு தானே அப்படின்ட்டு அவன் நினைக்கிறாங்க. இந்த பாடி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, முதல்ல உன் பாடி நான் எடுத்திருக்கோம், நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேயே அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டங்குன்னு அடிக்குதுங்க மேலே. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு தாங்க அடிக்குது, அந்த ஷீல்டு வாரியரு. அப்புறம் 2 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 4ஆக மாறிட்டாங்க, சுற்றி ஊடு கட்டி அடிக்கிறாங்க அந்த ஸ்வாடு ப்ளூ ஸ்வாடை போட்டு. அப்புறம் இங்கே என்னடா நடக்குது, நான் இப்போ தான்டா பிறந்தே இருக்கிறேன், ஒரு சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்களேடா அப்படின்ட்டு அது நினைக்குதுங்க. அந்த பேராசைட்டு வந்து இப்போ நான் இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அது ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுதுங்க. அதை பார்த்தா அவன் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து அடைச்சிட்டாங்க. என்னடா புட்டி இது, சிங்கத்தை கூண்டில் அடைக்காதீங்கன்னான்ட்டு அது கத்திகிட்டு இருக்குதுங்க. அவர் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வர வர நெருக்கமாயிட்டே வருதுங்க. இதோட அவன் கதை முடிஞ்சு அப்படின்ட்டு நம்ம எல்ஃபும் சொல்லுதுங்க. பார்த்தீங்கன்னா 4 சைடு இருந்துமே அப்படியே நெருக்கிட்டே வந்து ஏனை விட்டுருங்கடான்ட்டு அது கதை எழுதுங்க. பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாக்ஸாட்டை பிடிச்சி வச்சு நசுங்கிடுதுங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு நட்டு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த காற்று போன பலூன் மாதிரி அந்த ப்ளூ ஷாடு தொப்புன்னு விழுந்துட்டாங்க. ஐயோ போச்சே, ஒன்று கண்ணே கட்டின்னு வச்சுருந்த மாஸ்க் உடஞ்சிடுச்சே அப்படின்ட்டு அந்த ஹெல்ப் ஃபீல் பண்ணுதுங்க. அடுத்து நம்ம அங்கிள் காட்டினா சிறப்பு மகளே, இதனால் அவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்ட்டு நம்ம அங்கிள் நினைக்கிறாங்க. அதுவும் அங்கே பாரு எலிசபெத், அது அந்த அங்கிளோட பொண்ணு தானே, உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்களே நம்ம வீட்டுக்கு கூட அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. இவங்கள வந்து இருக்கிறன்னு தெரியாமல் இருக்க சொன்னால் இவங்க என்னடா பண்ணி வச்சுக்கிறாங்கன்ட்டு நம்ம குயின் வந்து முறைச்சி பார்க்குறாங்க. ஐயோ இவனை முறைச்சி பார்க்குறான்ட்டு நம்ம அங்கிள் வேறு என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து ஃபைட் இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்துருந்தனால நான் வந்து சரியாக க்ரீட்டிங்ஸ் பண்ணல, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு நம்ம அங்கிள் வேறு சொல்கிறாங்க. சார் நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து, ஐயோ அங்கிள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, அப்புறம் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, அவர் கொடுத்த கார்டை நாங்கள் சரியாக யூஸ் பண்ணல போல், அதனால தான் அவர் இப்படி கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்வாட் கில்டோட மாஸ்டர் இருந்துட்டு இவன் ஏன் இப்படி பம்பறான், எதுக்கு இப்படி மரியாதை கொடுக்குறான் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் கட் பண்ணிங்கன்னா எல்லாம் வட்டமே செய்மானாரு போட்டாங்க. சரி எல்லோரும் உட்காருங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் எலிசபெத்து நம்மளும் இங்கே வருவோம் வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே என்ன நடக்குதுன்னு நல்லா கவனித்து வச்சுக்கோ, இதுதான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஃப்யூச்சரில், நீ இந்த வேர்ல்டை ரூல் பண்ணணுமா என்ன அப்படின்ட்டு எலிசபெத் கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னு நானும் கவனிச்சுக்கிறேன், அதுதானே எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் வந்து அந்த ஸ்வாட் கில்டோட மாஸ்டர் வந்து வாழ்த்துக்கள், நீங்கள் வந்து போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்படின்னு நம்ம அங்கிளை பார்த்து சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ முக்கியமான 2 பேரை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இதோ இவர் இருக்கார்ல, இவர் பேர் தான் லீப்பிங், இவர் தான் அந்த எங்களை அட்டாக் பண்ண வந்த அந்த டார்க் கில்டு சேர்ந்தவங்கிட்டேருந்து எங்கள் பொண்ணையும் என்னையும் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம குயின் வேறு முறைச்சி பார்க்குறாங்க. ஐயையோ இது சொல்லக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. என்னாச்சு திடீர்னு நிறுத்திடுறாருன்னு நம்ம வயசானவர் பார்க்குறாங்க.
ஐயோ! இது வேற சொல்லிட்டோமே, பாதி உளறிட்டோமே அப்படின்ட்டு நம்ம அங்கிள் நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, கழுத்தில அந்த கரிசனமே இருக்குங்க. நம்ம ஹீரோ வேற நினைக்கிறேன், "வெளிய சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்ட்டு இவ்வளோ சொல்லிட்டியேடா! அட பாவி!" அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. இப்ப நான் தான் ஏதோ சமாளிச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து குயின் கிட்ட சொல்றாங்க. "இனிமேல் நீங்கிறதே நீ மறந்துரு. இனிமேல் உன் பேர் வந்து" பேர் வேற மறந்துருச்சே. விசி விஸ்பருங்க இனிமேலும் பேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம குயினும் திரும்பிக்கிறாங்க. சரி, நான் இப்போ வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து சவுத்தில் இருந்து வர்றோம். நான் வந்து அந்த நாட்டோட அமைச்சருங்க. அப்புறம் இவங்க வந்து எங்களோட நாட்டோட பிரின்சஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே அந்த டபுள் ஸ்வாட்னே வச்சுக்கலாங்க அவனை. டபுள் ஸ்வாட் வந்து நினைக்கிறாங்க, நானும் நார்த்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இவன் சொல்கிற மாதிரி எந்த கிங்கடத்தையும் நான் கேள்விப்பட்டதில்லை. சவுத்தை சேர்ந்த பிரின்சஸையும் எனக்கு கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம அங்கிள் இருந்துச்சு, லீப்பிங் நாங்கள் உங்களோட கார்டை யூஸ் பண்ணது வந்து நல்லா இருக்கா, இல்லை இதில் மிஸ்டேக் இருக்கான்னு கேட்குறாங்கண்ணா நம்ம அங்கிள். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஸ்வாட் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஸ்வாட்ஸ்மேன் பற்றி கொஞ்சம் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஆரஞ்சு பொண்ணு நினைக்குது, இவ்வளோ பவர்ஃபுல்லான கார்டை கொடுத்துமே வந்து அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான், ஆனாலும் அவன் வந்து இன்னும் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பையும் கற்றுக்கணுன்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு இந்த ஆரஞ்சு மொழி நினச்சிக்கிறாங்க. அப்புறம் நம்ம எல்ஃப் பொண்ணு இருந்துட்டு, மாஸ்டர்லி என்னோடய ஸ்கில்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் நல்லா சண்டை போட்டேனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னோட ஸ்கில்லா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் மாஸ்டர் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம அங்கிள் வேறு பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா யோசிக்கிறதே வந்து நம்ம அங்கிளுக்கு வந்து குதர்க்கமாக தெரியுதுங்க. நீங்கள் என்னடா சண்டை போடுறீங்க, நான் உங்களுக்கு எதுக்குடா கார்டு கொடுத்தேன், நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படியே டென்ஷனோட சொல்கிற மாதிரி நம்ம அங்கிளுக்கு வேறு தெரியுதுங்க. ஐயோ, நம்ம கதை முடிய போகுது, அவர் வேறு கோவப்பட்டார், இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில, நாங்கள் அவர் வந்து கரெக்டாக இது பண்ணல போல் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அங்கிள். நம்ம பொண்ணு இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் வந்து கரெக்டாக சண்டை போடலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹெல்ப் பொண்ணு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லாவே சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்படியா, அப்போ நாங்கள் இந்த கார்டை வச்சு நாங்கள் எங்கள் கில்டை கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், எங்கள் கில்ட்லேயும் நிறைய பேர் சேருவாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த அங்கிளும் பொண்ணும் நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தாங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான், இது சரிதான், இது மேஜிக் வேர்ல்டு தானே, அதனால அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் அந்த சோடா புட்டி போட்டிருப்பாங்களே, அதை ஒரு கன்று மட்டும் போட்டிருக்கிறாங்க. அவன் வந்துட்டு நினைக்கிறாங்க, இங்கே ஒருத்தர் பாட்டின்னா பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்கான், அவன் வந்து எல்லாத்தையும் முழுங்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட பவர் இருக்குது அந்த ரெட் கலர் ஹேர் பொண்ணுக்கிட்ட. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா பவரே இல்லாத மாதிரி அப்படியே எல்லாத்தையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் பார்க்குறது வந்து நம்ம குயின் வந்து பார்த்துட்றாங்க. அவன் வந்து கொஞ்சம் பதட்டமாயிட்டான், இது எப்படி சாத்தியம், நான் வந்து மேஜிக் லென்ஸ் போட்டு தானே பார்க்குறேன், அது யாராலையுமே கட்டுன்னு பிடிக்கவே முடியாது, என்ன இது, நான் எதையும் தப்பாக நினச்சிட்டேன்னா நான் என்னையத்தை பார்த்தாலே அப்படின்ட்டு அவன் ஷாக்லேயே இருக்காங்க. அப்புறம் நம்ம குயின் வந்து சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தனை நான் கொல்ல வேண்டியது இருக்குது, கொன்னுக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. யார் அது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே பாரு, அவனுக்காக புட்டிங் வச்சுக்கிற, சாப்பிட்டு நம்ம கடைசியில் யாருன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. புட்டிங்கிட்டு நம்ம குயின் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்வாட்கில் மாஸ்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ வந்து இந்த போட்டி வச்சதுக்கான காரணமே எங்களுக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது,
அதனால தான் அந்த டார்க் கில்டு வேறு இங்கே நல்லாவே ஊடுருவிட்டாங்க. அவங்கள தீர்த்து கட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி காம்படிஷனில் வச்சு கொஞ்சம் நல்ல வாரிசை வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, அந்த டபுள் ஸ்வாட்மேன் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்க் கலரில் அந்த நட்டு மாதிரி தாங்க இருக்குது அது பார்க்குறக்கு. அது வந்து டார்க் கீருன்னு சொல்கிறாங்க. நான் மேலும் டார்க் கீர்னு வச்சுக்கலாம். அப்புறம் நாங்கள் வந்து இதை வந்து 30 டார்க் கீர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்குறோம். நம்ம இந்த அரேனா சுற்றியே இது தவிர்த்து இன்னும் நிறையாவே இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்க் கீர்ஸா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக்கோட பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம அங்கிள் வந்து சொல்கிறாங்க, இங்கே எப்படி வந்து அந்த டார்க் கில்டு சேர்ந்தவங்க எப்படி உள்ளே நுழைஞ்சாங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம அங்கிள் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டார்ஃபர் வந்துட்டு அதுவும் 30 பீசஸ் இருக்குது, இதுக்கு எப்படி சாத்தியம், செக்யூரிட்டி சரியில்லையா அப்படின்னு அந்த டார்ஃபர் நினைக்கிறாருங்க. அப்புறம் அந்த பர்பிள் ஷாடோ ஆரஞ்ச் ஷாடோ இவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இங்கே செக்யூரிட்டி சரியில்லை அப்படின்ட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கண்ணாடி போட்டிருப்பான் அவன் வந்து சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி போட்டிருந்தாலும் சரி அவங்கள கண்டுபிடிக்கிறது அவங்க வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் அவங்க வேறு கில்டு சேர்ந்தவங்க மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து அவங்களோட உடம்புக்குள்ளேயே செலுத்திட்டு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அது வந்து ஒரு ரிசீவரு அப்போ ஆண்டனா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் வந்து ஆர்டர் போடுவார், அது வந்து ரிசீவ் பண்ணுற வேலைக்காரங்க மாதிரி தான். அவங்களுக்கு சரியாக கொஞ்சம் பவர்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க மான்ஸ்டர் மாதிரி தான் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்க சும்மா. அதே 2வது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லானவங்க, இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடியவங்க. இவங்க வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ ஷாடே அப்படி தான் கட்டுப்படுத்தினாங்க. அந்த மாதிரி தான் எங்கேருந்தோ அவங்க போட்டாங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே இதை வந்து ஏவி விட்டுருவாங்க. அப்புறம் அவங்கள கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அப்புறம் இவங்க போடுற ஆர்டர்ஸை தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே 3வது கேட்டகரி பார்த்திங்கன்னா அது 2மே செய்வாங்க. அவங்க வந்து அந்த 2மே பண்ணி வந்து அவங்களோட பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. டைரெக்டாக இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுற மூலயமா அவங்க வந்து ஒரு பீஸாக மாறிடுறாங்க. அதாவது அவங்க ஒரு பில்லராக மாறிடுறாங்க அந்த டார்க் கில்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த ப்ளூ ஸ்வாட் நீயே பாட்டினா அந்த இதிலேருந்து வெளியே வரலைன்னா நீயே ஒரு பில்லராக மாறி இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், நான் அதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ப்ளூ ஸ்வாடும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லை. மெயின் ஸ்டோரி பார்த்திங்கன்னா அந்த இவன் வந்து சாரி கேட்குறாங்க ப்ளூ ஸ்வாடு. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கில்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த டார்க் கில்டு இருக்கிறதுக்கெல்லாமே போயிட்டு அங்கேயும் சுற்றிட்டு இருந்திருக்கேன். இதுக்கு காரணம் நான் தான் பவர்ஃபுல்லாகவும் இல்லை. அப்புறம் அந்த கார்டை யூஸ் பண்ணுற எல்ஃபு கூட என்னை தோக்கடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அவங்க ரொம்ப பவர்ஃபுல் தான், அதை நானே ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அந்த பேர் வேறு எல்ஃப் பொண்ணு வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, மாஸ்டர் லீப்பிங் தான், இவர் கொடுத்த கார்டுனால் மட்டும்தான் நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டார்ஃப் வந்து அந்த யங்மேன் வந்து சாதாரணமான மாதிரி தெரில, அவன் இன்னுமே நிறைய ஸ்கில்ஸையும் வச்சுருப்பான் போல். வெறும் கார்டு செய்கிறது மட்டும் இல்லாமல் அவனோட பின்னாடி இருக்கிற அந்த ஸ்வாடு ஆர்டினரியான ஸ்வாட் மாதிரி தெரில அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நான் கொஞ்சம் போர் அடிக்கும் போதெல்லாமே கொஞ்சம் பிளாக் ஸ்மித்திங்கையும் கற்றுக்கிட்டேன், அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சேன். என் ஆடை கூட நான் தான் அந்த சீட்டை வந்து க்ரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க நம்ம ஹீரோ.
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறானே இந்த ஹியூமன் அப்படின்ட்டு அந்த டார்க் நினைக்குதுங்க. அப்புறம் அந்த பர்பிள் ஷாடும் ப்ளூ ஷாடும் வந்து இவன் அந்த கார்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னுமே ஸ்வாட்ஸ்மேன் இப்போ வந்து தெரிஞ்சுக்கணுன்னு பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ டார்க் கில்டு வேறு வந்திருக்கு. அப்போ இவங்க பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. இவங்கள வச்சு அந்த டார்க் கில்டு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம அங்கிள் கிட்ட கேட்குறாங்க, இந்த ஸ்வாட் சைன்ட்னா என்ன, அவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவர் வந்து அப்படின்னு நம்ம அங்கிள் வேறு கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. ஆல்ரைட்ன்ட்டு அந்த ஸ்வாட் கில்டஸ் அந்த அந்த எல்டர் வந்துட்டு சொல்லிட்டு, நீ இதை வெளியே சொல்லித்தான் ஆகணும், ரூமர்ஸை பரப்ப விட்டே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ரூமர்ஸ் எல்லாம் உண்மையான்ட்டு அந்த டார்க் கேட்குறாங்க. நம்ம அந்த கண்ணாடி போட்டிருக்கிறனும் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறதுனால இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனாலேயே வீக் ஆகிட்டாங்க, இதுதான் சமயமாக எடுத்துக்கிட்டு அந்த டார்க் கில்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அவன். அப்போ நம்ம இவர் வந்து சொல்கிறாருங்க, இது வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. எங்கள் டார்க் கில்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருந்தான், அவன் ரொம்ப திறமையாகவும் இருந்தான். அவன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான். அவன் வந்து ஸ்வாட் யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் வந்து இது கோடாரி யூஸ் பண்ணுறான். அதனாலேயே வந்து எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. அதனால தான் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஷாக்கோட பாட்டுருக்குறாங்க. அப்புறம் நம்ம அந்த டபுள் ஸ்வாட் வந்து சொல்கிறாங்க, அந்த ஸ்வாடோட எல்டர் பார்த்திங்கன்னா இவர் இல்லை, இவருக்கு முன்னாடியே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அந்த கோடாலி யூஸ் பண்ணுற போய் பேசி கூட்டிகிட்டு வர அப்படின்ட்டு போனார், அவர் என்ன காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் இருந்துட்டு அந்த ப்ளூ ஸ்வாட் இருந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து வெளியே போனதுக்கு காரணமே அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க தான். அவங்களுக்கு நிறைய மலைகளெல்லாம் போய் தேடி பார்த்துருந்தேன். அப்போ தான் நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். அங்கே பார்த்திங்கன்னா மலைகள் எல்லாமே பேர்ந்து கிடந்துச்சு. அங்கே பயங்கரமான ஒரு ஃபைட் போயிருக்கும் போல். அது வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கும் போல். அங்கே ஒரு பெரிய ஒரு மலையே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க வந்து உயிர் கொடுத்து சண்டை போட்டிருப்பாங்க போல், அவ்வளோ பவர் சுச்சுவேஷன் இருந்துருக்குது அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க அவன். அப்போ அவன் இன்னுமே பவர்ஃபுல்லாக ஆகிட்டான் போல். அவன் வச்சுக்கிற ஆக்ஸ் தான் அதுக்கெல்லாம் காரணம். அது சுப்ரீம் மேஜிக் வெப்பனு, அதவே அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்வாட் மாஸ்டர் சொல்கிறாங்க. அதை எப்படியாவது அவங்ககிட்டேருந்து பிரிச்சாகணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க. நம்ம டார்க்கு இந்த மாதிரி ஒரு வெப்பனை நான் கேள்விப்பட்டதே, நானே பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு இது தாங்க உருவாக்கிட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆக்ஸ் எல்லாம் நான் எதுவும் பார்த்ததில்ல அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டுருக்கிறார் அந்த டார்ஃபு. அப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ஆக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்வாட் கில்டு எல்டருக்கு அப்புறம் என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம இது கேட்குறாங்க. ஹீரோ கேட்குறாங்க, எந்த மாதிரி பிரச்சனை எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஸ் எடுத்தது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எண்ணிக்கையிலேயே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனாலே இந்த பிரச்சனை க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அங்கிள். இது வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. அப்போ வந்து அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் தான். இந்த ஸ்வாட் கில்டை சேர்ந்தவர் தான் அவரும். அவர் கூடயே நிறைய டீம் மெம்பர்ஸும் இருந்தாங்க. ஸ்பியரு, ஸ்வாடு, அப்புறம் அந்த ஷீல்டு எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, ஏரோலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஸ்வாடை விட்டுட்டு என்னைக்கு ஸ்பியர் எடுத்தாரோ அப்போத்துலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டனால எல்லாம் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்புறம் அந்த வயசானவர் சொல்கிறாரு, இது
அவன் வந்து இன்னும் உயிரோட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த யாக்ஸ் வந்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கு. அதுக்குன்னு ஒரு சோல் இருக்குது. அதனால தான் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு அந்த வயசானவர் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு மாதிரி. அப்புறம் நம்ம வயசானவர் அவனை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அவன் தான் செத்து போயிட்டான்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுங்க. அப்புறம் அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். ஓகே, பை கைஸ். எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ்.